ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லம் லைஃப் ஸ்டைல். எல்லாரும் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டெலிவரி ஸ்டோரி தான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. மேரேஜ் ஆகி 4 மாதம் கழிச்சு வந்து இது மாதிரி வந்து ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன், எனக்கு ஒரு மாதிரியா வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா, அப்போ வந்து ஹஸ்பண்ட் வந்து நல்லா வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து இங்கே வந்து இருக்கவும் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அத்தைகிட்ட வந்து சொன்னாங்க, அத்தை வந்து நல்லா வந்து பார்த்துக்குவாங்களா, இந்த மாதிரி மயக்கமாக வருது. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு மயக்கம் தான் வந்து வந்துச்சு. அப்போ வந்து வீட்டில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குமா, அப்போ வேலைனா வீட்டில் வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணுறனால வீட்டு வேலையும் பார்த்து அதையும் பார்த்துட்டு எனக்கு அப்போ தான் வேலை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து பழக்கமானேன். ஏன்னா அப்போல்லாம் அதுக்கு முன்னாடி வந்து ஹாஸ்டலில் இருந்துட்டு அவ்வளோதான் வந்து வேலை வந்து பார்த்தது கிடையாதா, கொஞ்சம் கொஞ்சமாக வேலை பார்க்கும்போது ரெஸ்ட் எடுப்பேன். ஆனால் எனக்கு 3 மாதம் வேலை பார்த்தேன், அப்போல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரில. 4வது மாதம் வேலை பார்க்கும்போது ரொம்ப வந்து டயர்ட் ஆயிடுச்சு. அப்போ தான் எனக்கே தெரியும், நான் கன்சீவாக இருக்கேன் போல இருக்குது அப்படின்னு. ஹஸ்பண்ட் வந்து கிட்டு வாங்கி வந்து கொடுத்து செக் பண்ணோம். நார்மல் அப்படின்னு சொன்னாங்க. 2 கோடு வந்து வந்துச்சு. அப்பயும் கிட்டெல்லாம் இருந்துச்சு, 2 கோடு வந்து வந்துச்சு. சரி இருந்தாலும் காலைல அம்மாட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு அத்தைகிட்ட சொல்லும்போது, எங்கள் வீட்டில் வந்து வேலை பார்க்குறாங்களா, அவங்க வந்து அவங்க பெரியம்மான்னு சொல்லுவோம், அவங்களோட பொண்ணு வந்து நர்ஸாக இருக்காங்க. அந்த மாதிரி அவங்களும் சொன்னபோது, அத்தை இருக்கட்டத்தை நான் 40 நாள் கழிச்சதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி அந்த கிட்ட வந்து 40 நாள் கழிச்சு திரும்பி ஒரு கிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கிட்லேயுமே வந்து நம்ம பார்க்கும்போது 2 கோடு வந்து காமிச்சிச்சு. சாயந்தரம் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் இது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனோம். செக் பண்ணி பார்த்துட்டு ஆமாம் வாழ்த்துக்கள் சொன்னாங்களா. சொன்னதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருமே இருந்தாங்க. எனக்குமே வந்து நானே சின்ன பொண்ணு, நானே அம்மா போகிறேன்னாலும் எனக்கு அப்போ ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. இருக்கும்போது எனக்கு வந்து அப்போ எனக்கு ஒரு வருத்தம், நம்ம அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. இருந்தாலும் சரி, நமக்கு வந்து எல்லாருமே சேர்ந்து எல்லாமே இருக்காங்க, எல்லாருமே நம்மளை வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. நான் வந்து கன்சீவ் ஆன புதுசில் வந்து நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் வந்து இருந்தோமா. அப்போ வந்து என்னை வந்து எங்கள் அத்தை தான் வந்து நல்லா பார்த்துக்குவாங்க. நல்லா எல்லாமே வந்து அவங்க தான் சமைப்பாங்க. சமைக்கும்போது தான் மேரேஜ் ஆன புதுசில் நான் பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஒரு விஷயமா வந்து கற்றுக்கிட்டேன். அப்போ வந்து அவங்க எல்லாமே வந்து சமைப்பாங்க, எனக்கு சொல்லியும் கொடுப்பாங்க. அதுமாதிரி நல்லா சாப்பிடணும், நாங்கள் தான் அவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீ வந்து கஷ்டப்படக்கூடாது, ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து எனக்கு எடுத்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அம்மா இல்லாத ஸ்தானத்தை வந்து அவங்க வந்து எனக்கு வந்து நிறைவேற்றிட்டாங்க. ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு டைம் செக்கப் போகும்போதே வந்து எங்கள் அத்தை வந்து வருவாங்க. என்ன ஆத்தா சொல்லுங்கள், என்ன மாத்திரை கொடுக்கணுமா, மருந்து கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எல்லாமே இருந்துச்சு. அது மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அடுத்து 5ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம், அப்பயுமே நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அடுத்து 9ஆம் மாதம் ஸ்கேன் பண்ணும்போது தான் வந்து சொன்னாங்க, நாங்கள் லேசனில் கல்யாணம் பண்ணிக்கிறனால பாப்பா வந்து இப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தலையில் வந்து லைட்டாக நீர்க்கட்டி மாதிரி இருக்குது, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் 6 மாதம் கழித்து ஒரு ஸ்கேன் பண்ணி மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து என்னோடய 9th மந்த் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் வந்து சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் வீட்டில் வந்து பயந்தாங்க, ஏதோ ஆயிருமோ என்னமோ அப்படின்னு ரொம்ப வந்து பயந்தாங்க. ஏன்னா அப்போ வந்து இந்த அளவுக்கு இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போ கிடையாதுல்ல. அப்போ கொஞ்சம் பயப்பட தான் ஆரம்பித்தாங்க. சரி பரவாயில்ல, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கள் வீட்டில் எல்லோரும் தைரியம் வந்து சொன்னாங்க. எங்கள் அத்தை வந்து எனக்கு அடிக்கடி வந்து சீரக தண்ணி வந்து வச்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டில் வந்து வியாபாரம் பண்ணுறனால அடிக்கடி வரவங்க பெரியவங்கள்ட்டலாம் கேட்பாங்க, டெலிவரிக்கு என்ன கொடுக்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு. அந்த சோறு வடித்த கஞ்சி இருக்குல்ல, சோறு வடித்த தண்ணி அதை வந்து அடிக்கடி வந்து கொடுப்பாங்க. நான் அதெல்லாம் வந்து இடையில வந்து குடிப்பேன். நல்லா வந்து சாப்பிட்டேன், அத்திப்பழம் எல்லா பழங்களும் நல்லா ஹெல்த்தியாக வந்து சாப்பிட்டு நல்லா வந்து இருந்தேன். அந்த டெலிவரி அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கள் அத்தை வந்து எனக்கு வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் வந்து தனியார் ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட்டு செக்கப் வந்து போயிருந்தோமா. அப்போ என்ன சொன்னாங்க, அந்த டாக்டர், அவங்க ஜிஹெச் டாக்டர், அவங்க ஜிஹெச் டாக்டர்னால நீங்கள் எதுக்கு இங்கே வரீங்க, நீங்கள் பேசாமல் என்னை ஜிஹெச்லேயே வந்து பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஜிஹெச்லேயே இருந்தால் அதுக்கு 4ஆம் மாதத்துலேருந்து ஜிஹெச்சுக்கு வந்து செக்கப் வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்கேன் மட்டும் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் எடுத்துகிட்டு, அது மாதிரி ஸ்கேன் மட்டும் மாதம் 5ஆம் மாதம் 7ஆம் மாதம் எடுப்பாங்கள்ல, அப்போ வந்து 5ஆம் மாதம் 9ஆம் மாதம் தான் ஸ்கேன் எடுத்தோம். எடுத்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட ஒரு டைம் மட்டும் செக்கப் போயிட்டு அதுக்கப்புறம் ஜிஹெச்சுக்கே போயிட்டோம். நோட்டெல்லாம் வந்து போட்டு கொடுத்தாங்க. பக்கத்தில் சென்டர்னு சொல்லுவாங்களா, அந்த சென்டரில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணோம். அப்போ வந்து இந்த மாதிரி கிட்டலாம் வந்து கொடுக்கல. டெலிவரிக்கு எல்லாமே ஓகே அப்படின்னாங்க, எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சித்திரை மாதம் பிறக்க போகுது, முன்னாடி வந்து 9 மாதம் ஃபுல்லாக ஆயிடுச்சு. 9 மாதம் பிறந்தோன்னா எங்கள் அத்தை எல்லா டைமே வந்து சொல்லி வளகாப்பு வந்து வீட்டில் வந்து நல்லா கிராண்டாக வந்து பண்ணாங்க. சொந்த பந்தம் எல்லாத்துலேயுமே சொல்லி நிறைய பேர் வந்தாங்க. 7 வகையான சாப்பாடு எல்லாமே வந்து செஞ்சு வளகாப்பு நல்லா மன நிறைவாக வந்து பண்ணாங்க. வளகாப்பு பண்ணி 1 வாரம் கழித்து பாப்பா வந்து பிறந்துச்சு. அப்போ ஆமாம், அப்போ வந்து டெலிவரி கரெக்டாக அந்த வளகாப்பு முடிச்சுட்டு 1 வாரம் கழிச்சு வந்து கரெக்டாக வந்து பெயின் வந்து வந்துருச்சு. அது மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நாங்கள் போயிட்டோம். அப்போ பார்த்தா சித்திரை மாதம் எங்கள் பாப்பாவோட பிறந்தது வந்து 1 மாதம் வந்து மறக்கவே முடியாது. சித்திரை மாதம் வந்துச்சுன்னா
சித்திரை மாதம் சொல்லுவாங்கள்ல, வெயில் வந்து அதிகமாக அடிக்கும் அப்படி சொல்லுவாங்கள்ல. அப்போ பார்த்தா சித்திரை 1 விடிஞ்சா மழை ஊற்றுன்னு ஊற்றுது. எனக்கு வந்து வலி வந்து வலிக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அப்போ வந்து இதுதான் பிரசவ வலி அப்படின்னு தெரியல. அதுக்கு இடையில ஒரு டைம் வந்து வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ண போனோமா, இல்ல இது நார்மலா வர சூட்டு வலி தான் அப்படின்ற மாரி சொல்ட்டாங்க. பார்த்தா யூரின் வருது, வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது. எனக்கு இதுதான் டெலிவரி வலின்னு தெரியல. அப்படியே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வீட்டுக்குள்ளேயே நடந்துக்கிட்டே இருந்தேன். உடனே வந்து அப்பா வந்து ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்து இருந்தாங்க. வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கலாம் வீட்ல வந்து இருந்தாங்களா, அவங்க வந்து எங்க அத்தைய போய் எழுப்பி, "அம்மா இந்த பிள்ளைய பாரும்மா வளர்த்துக்கிட்டே இருக்கு. எந்திரிச்சு பாரும்மா நீ" அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன், "அம்மா எனக்கு வலிக்குது" அப்படின்னு சொல்றேன். அப்ப எங்க அத்தை வெண்ணெய் குடுத்தாங்க. அப்ப வந்து பக்கத்துல இருந்து வருவாங்க சொன்னோனே, அவங்க வந்து வெண்ணெய் வந்து இந்த மாரி தண்ணீல வந்து சுடு தண்ணிய ஊத்தி பனங்கல்கண்டு போட்டு குடுக்க சொன்னாங்க. டெலிவரி வலியா இருந்தா நல்லா வலிக்கும். இல்ல அப்டின்னா நின்றும் அப்டின்ற மாரி சொன்னாங்க. அது மாரி வந்து எனக்கு வந்து வ போடவும் நல்லா வலி வந்து ஆரம்பிச்சுருச்சு. பார்த்தா அப்ப வந்து 3 மணி விடிய காலைல 3 மணி. சரி கொஞ்சம் பொறுத்துக்க விடியட்டும் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும். பார்த்தா ஆட்டோவும் வரல, ஒண்ணும் வரல. ஆட்டோ இறங்குனா முட்டிக்கால் அளவுக்கு தண்ணி. அப்படி ஒரு மழை சித்திரை மாசம். இப்படியெல்லாம் மழை பெய்யுமான்னு தெரியாது. அப்படி ஒரு மழை. கரெக்ட்டா 2015ல ஏப்ரல் 16ஆம் தேதி பாப்பா வியாழக்கிழமை வந்து பிறந்துச்சு. அதுவும் மத்தியானம். காலைல ஹாஸ்பிட்டல் போயிட்டோமா, நைட்டுலேருந்து வலிக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் காலைல வந்து ஊசியெல்லாம் வந்து போட்டு விட்டாங்க. எ நல்ல பிரசவ வலி அப்படின்னா ஊசி போட்டா கரெக்ட்டா வந்துரும் அப்படின்னாங்க. ஆனா ஹாஸ்பிட்டல் பிரசவ வலி ரூம்குள்ள போனதுக்கப்புறமா எனக்கு வந்து பெயின் வந்து அதிகமாயிருச்சு. கத்துறேன், கதர்றேன். ஆனா எங்க அத்தை வந்து கூட வந்து என்ன டெலிவரி ரூம்குள்ள வந்து இருந்தாங்க. அப்ப வந்து என்ன சொல்றது அப்படின்னா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டோமா, காலைல வந்ததுக்கப்புறம் ஊசியெல்லாம் வந்து போட்டாங்க. சரி நான் பெயின் இருந்துச்சு அப்படின்னா, குழந்தை பிறக்குன்னா பிறந்துரும். இன்னும் 1 வாரம் டேட் இருக்குல்ல அப்படின்ற மாரி சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு அப்புறம் ஒரு அக்கா வந்தாங்க. அவங்களுக்கு டெலிவரி ஆயிருச்சு. பையன் பிறந்திருந்தோனே அவங்க வந்து அடுத்த ரூமுக்கு வந்து மாத்திட்டாங்க. "நீ வெயிட் பண்ணுமா, வெயிட் பண்ணுங்க, உங்க வாரிசு வரும். வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கன்னு" சொன்னாங்க. நான் வலி தாங்க முடியல. கத்துறேன், கதர்றேன். கடைசில அந்த டாக்டர் அம்மா வந்து வந்துட்டாங்க. "என்னம்மா வந்துட்டீங்களா?" அப்படின்னாங்க. கண்டிப்பா இன்னைக்குள்ள உங்க பையன் வந்துருவாங்க. வெயிட் பண்ணுங்க" அப்படின்னாங்க. அப்ப எங்க அத்தை, "அப்பாவ கும்பிட்டுக்கோ, ரவிய கூப்பிட்டுக்கோ, ரவிய கூப்பிட்டுக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. "ரவி நல்லபடியா பிறந்துரு. நீ தான் பிறக்கணும்" அப்படின்னு. எங்க வீட்ல எங்க அப்பா வந்து இல்லையா, அதனால வந்து என்ன பிறந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சரி, எங்க அப்பா பேரு தான் வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. அதே மாரி பேரு வந்து எங்க அப்பா பேரு வந்து வச்சுட்டாங்க. ஐயோ! ஒரே கத்து. கடைசில கரெக்ட்டா 1:45க்கு பாப்பா வந்து பொறந்துச்சு. பொம்பள பிள்ள. அதான் சொன்னேனே, எங்க வீட்ல வந்து எங்க ஹஸ்பண்ட் வீடு சைடு வந்து ஹஸ்பண்ட் தம்பி மட்டும் தான். பொம்பள பிள்ள இல்லையா? பொம்பள பிள்ள பொறக்கவும் அவங்களுக்குலாம் கை கால் அடிக்கல, கதர்றா. அப்படி சந்தோஷத்துல எங்க அத்தைலாம் அழுதுட்டாங்க. காலையில டெலிவரி ஆகுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துட்டேனா, அப்போ வந்து கேட்குறாங்க, "உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுமா? சிசேரியன் பண்ணாங்க அப்படின்னா எதுவும் சாப்பிட முடியாது. ஏதாவது சாப்பிட எதுவும் வேணுமா?" அப்படின்னு டாக்டர் அம்மா வந்து கேட்குறாங்க. நான் என்ன கேட்குறேன், "என்னோட ஹஸ்பண்ட வர சொல்லுங்க" அப்படின்னு சொல்லி கேட்குறேன். ஏன்னா, அப்ப அவங்க வந்து இங்க மதுரையில வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா, காலையில 6 மணிக்கு எப்போதும் போல வேலைக்கு போம்போது ஃபோன் பண்ணாங்க. அப்ப எங்க வீட்ல வந்து எங்க அத்தை வந்து, "இல்ல நீ சொல்லாத. அவன் பயப்படுவான். வேலைக்கு போய் வேலை பார்க்கணும். அதனால நீ சொல்லாத. டெலிவரி எதுவும் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லிக்குவோம்" அப்படின்ற மாரி சொன்னாங்களா. டெலிவரியும் ஆயிருச்சு. குழந்தையும் பிறந்துருச்சு. நான் வந்து எங்க அத்தைட்ட வந்து கேட்குறேன், "என்னத்தே அத்தான்ட்ட சொன்னீங்களான்னு?" "இல்ல சொல்ல முடியலம்மா. இரு சொல்லுவோம்" அப்படின்றாங்க. அப்ப வந்து இன்னொரு அண்ணன் வந்து எங்க கூட எங்க அண்ணனும் அப்ப அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு அண்ணனும் வேலை பார்த்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹஸ்பண்டுக்கு வந்து கம்பெனில வந்து ஊர்ல வந்து ஷட்டவுன்னால வந்து மழை வேற பெய்யறனால சார்ஜர் இல்ல. ஃபோன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க அவங்க. எங்க அண்ணனும் அங்க வேலை பார்த்ததுனால, எங்க அண்ணன் கூட வேலை பார்க்குறவன்ட்ட வந்து சொல்லி, அந்த அண்ணன் போய் இன்னொரு அண்ணன்ட்ட போய் சொல்லி, அதுக்கப்புறம் வந்து நைட்டு 8 மணி ஆச்சு வீட்டுக்கு. நைட்டு 8 மணி ஆச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்க. அப்பன்னா ஹஸ்பண்ட் வந்து கோச்சுக்கிட்டேன். "நீங்க வரல" அப்படின்னு சொல்லி கோச்சுனேன். "எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்து அவர்ட்ட வந்து கோச்சுக்கிட்டேன். "சாரிடி எனக்கு தெரியாது. என்ன பண்ண? இப்படி ஒரு நிலைமை ஆயிருச்சு. பரவால்ல. ரொம்ப உனக்கு என்ன ஹாப்பியா? அப்பா பிறக்கலன்னு வருத்தமா?" அப்படின்னாங்க. "அப்பா பிறந்தா என்ன, பையன் அம்மா பிறந்தா என்ன, எல்லாரும் ஒண்ணு தானே. அ நல்லா பார்த்துக்குவோம்டி, நல்லா வளர்த்துருவோம் நம்ம" அப்படின்ற மாரி ஹஸ்பண்ட் வந்து சொன்னாங்க. எனக்கு அப்பலாம் வந்து அழுகை தாங்க முடியல. கூடயே இல்ல அப்படின்ற கோவம் மட்டும் தான் அவர் மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆக ஆக வந்து சமாதானம் ஆயிட்டேன். அப்புறம் எங்க சித்தியும் வந்து வந்திருந்தாங்களா, எங்க சித்தி வந்து கூடயே வந்து எனக்கு கூட வந்து இருந்தாங்க நைட் டெலிவரி அப்ப. டெலிவரி முடிஞ்சதுனால வந்து எங்க அத்தை வந்து வீட்ல வேலை இருக்கு, வீட்ல பார்க்கணும் அப்படின்றதுக்காக எங்க சித்தி வந்துட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களா வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. அ அவ ஓரளவு நல்லா வந்து போணுச்சு. அப்பயுமே எங்க சித்திட்ட சொல்றேன், "இங்க பாரு உன் மருமகன் பாரு என் மேல அக்கறையே இல்ல. மக பொறந்தோன மட்டும் ஓடி வந்துட்டாரு பார்க்கறதுக்கு, என்னைய பார்க்க வரல" அப்படின்ற மாரி சொன்னேன். "அதுக்கு என்னம்மா பண்றது? அவன் சூழ்நிலை அப்படி" அப்படின்ற மாரி வந்து சொன்னாங்க. அப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து சரியா போச்சு. இப்படிதான் இருந்துச்சு.
என்னோடய டெலிவரி டேட்டு இப்படி தான் இருந்துச்சு. நல்லா வந்து ஜாலியாக வந்து போணுச்சு. நல்லபடியாக வந்து டெலிவரி ஆகி 3 நாள்ல வந்து வீட்டுக்கு வந்துட்டேன். நார்மல் டெலிவரி தான். அவ்வளோதான் வந்து கஷ்டம் வந்து தெரியல. பையனுக்கு தான் வந்து ரொம்ப வந்து அதிகமாக வந்து பெயின் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது அடுத்த வீடியோல வந்து கண்டிப்பா வந்து ஷேர் பண்றேன். அதே மாரி பாப்பாவுக்கு வந்து 16 நாள் வந்து பேர் வந்து வச்சாங்க. அருணாஸ்ரீன்னு பேர் வச்சு எல்லாருமே வந்து வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. இப்படிதான். பாப்பா டெலிவரி வந்து எனக்கு அவ்வளோதான் வந்து பெரிய பெயின்லாம் கிடையாது. எதுக்குமே வந்து பயப்படணும்னு அவசியம் இல்ல. அப்போ வந்து நான் பயப்படவும் இல்ல. நல்லா நார்மலா வந்து இருந்துச்சு. அத எதிர்பார்க்கவே இல்ல நான் கன்சீவ் ஆவேன்னு எதிர்பார்க்கவே இல்ல. கன்சீவ் ஆனேன். இதுமாரி குழந்தை பிறந்துச்சு. அந்த லைஃப் வந்து நல்லா ஜாலியா வந்து போயிட்டு இருந்துச்சு. தம்பியோட டெலிவரி ஸ்டோரி தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அத அடுத்த வீடியோல வந்து ஷேர் பண்றேன். இந்த வீடியோ எப்படி இருக்கு அப்படின்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.